மகிழ்ச்சியுடன் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. அங்கு ஒட்டகச்சிவிங்கி ஒன்று வந்தது. அப்பாடா, வயிறு நிறைந்து விட்டது. இந்த மரநிலையில் தூங்கலாம். குருவி குஞ்சுகளே, சத்தம் போடாதீர்கள், நான் தூங்க வேண்டும். குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியாக ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தன. கோபம் கொண்ட ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியது. ஒட்டகச்சிவிங்கியே, ஏன் கிளையை உலுக்குகிறாய்? கூட்டில் குஞ்சுகள் பயப்படுகின்றன. உன் குஞ்சுகள் சத்தமிடுவது எனக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் கிளையை வேகமாக ஒட்டகச்சிவிங்கி உலுக்கியது. செய்வது அறியாமல் தூக்கணாங்குருவி தவித்தது. நண்பன் தவளையிடம் தன் நிலையை கூறியது. ஆமாம், அந்த ஒட்டகச்சிவிங்கி பிறரை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அது தண்ணீர் குடிக்க வரும்போது எங்களையும் இடிப்பதுண்டு. அருகில் இருந்த தேனி இதை கேட்டது. எங்களே தேன்கூடு பக்கத்து மரக்கிளையில் உள்ளது. அதையும் இப்படிதான் அடிக்கடி ஆட்டும். இனி இதை விடவே கூடாது. தூக்கணாங்குருவி, தவளை, தேனி மூன்றும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டின. அதன்படி தவளையும் அதன் நண்பர்களும் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள். குருவி குஞ்சுகளும் தேனியும் ஒரு திட்டம் தீட்டின. தூக்கணாங்குருவி, தவளை, தேனி மூன்றும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டின. அதன்படி தவளையும் அதன் நண்பர்களும் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள். தேனியும் குருவியும் தங்கள் நண்பர்களை அழைத்து வந்தன. அனைத்தும் சத்தமில்லாமல் ஒட்டகச்சிவிங்கியை சுற்றி வட்டமிட்டன. குருவி